எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். டைரக்டர் கே பாக்யராஜ் அவர் வந்து நேற்று இது 73 இயர்ஸில் மரணம் அடைந்திருக்கார் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நியூஸ் வந்திருக்கு. இவர் வந்து வெறும் டைரக்ஷன் மட்டும் பண்ணாமல் நடிகராகவும் இருந்திருக்காரு, ஸ்க்ரீன் ரைட்டர், கம்போசர், அப்புறம் ஒரு நாவலிஸ்ட் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 5 டிகேட்ஸாக தமிழ் சினிமாவை வந்து ஷேப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து நிறைய டேரக்டர்ஸ், அப்புறம் நடிகர்கள், அப்புறம் வந்து அவங்களெல்லாம் வந்து அறிமுகப்படுத்திய ஒரு பெருமையும் இவருக்கு உண்டு அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. இவர் வந்து கம்ப்ளைண்ட், அதாவது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. மார்னிங் வாக் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அன்கான்ஷியஸ் ஆகியிருக்காரு அப்புறம் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே போனவுடனே டாக்டர்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்னு வந்து இமீடியட்டாக வந்து சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அவருடைய குரு இல்லை பாரதி ராஜா அவர் வந்து 2 வீக்ஸுக்கு முன்னாடி தான் அவருடைய டெத்து ஆச்சு. அது வந்து அந்த ஒரு துயரமே இனி மீளாமல் இருக்குது தமிழ் சினிமா துறையில். நாள் முன்னாடி ஃபிலிம் அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து கேதர் ஆகியிருந்திருக்காங்க கோவாவில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. அதாவது அவந்திகா சுந்தர், குஷ்பு சுந்தர், அப்புறம் சுந்தர், அவங்க 2 பேரோட பொண்ணோட வெட்டிங் வந்து நடந்திருக்கு கோவாவில். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் போயிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதில் இவரும் வந்து அந்த வெட்டிங்கில் வந்து ப்ரெசண்ட்டாக இருந்திருக்காரு. நடிகை சுஹாசினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ரொம்ப நிறைய ஃபன்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா இந்த மாதிரி கண்டோலன்சஸ் அப்படின்னு வந்து இந்த மாதிரி நியூஸ் வருது. வந்து சிஎம்மும் வந்து சொல்லியிருக்காரு விஜய். அதாவது இது வந்து ரீப்ளேசபிள் லாஸ் அப்படின்னு வந்து, அதாவது இது வந்து இழப்பீடு செய்ய முடியாத ஒரு இது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு அவரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இவரை வந்து அரசு மரியாதையோட ஃபைனல் ரைட்ஸ் நடைபெறும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸாக தான் இருக்குது. நான் 2 நாள் முன்னாடி பார்க்கும்போது அவர் வந்து நல்லா பிரிஸ்காக தான் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எந்த ஒரு அந்த டெத் ஆகிறதுக்கான எந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸும் இல்லாத மாதிரி இருந்தது. சடனாக இந்த மாதிரி ஆனது ரொம்ப வந்து ஒரு அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன ஏதுங்கிறது பார்க்கலாங்க. அவர் வந்து அவருடைய இயற்பெயர் கிருஷ்ணசுவாமி பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி ஜனவரி 7th 1953 வெள்ளக்கோவில் அப்படின்னு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் அவர் வந்து பிறந்திருக்காரு. அவர் வந்து சென்னையில் வந்து வரணும் அப்படிங்கிறது வந்து அது ஃபியூ ஃப்ரெண்ட்ஸை வந்து அந்த ஆம்பிஷன் வந்து அவருக்கு இருந்திருக்கு. வந்து ஃபஸ்ட்டு சந்திப்பே எங்கே ஆயிருக்குன்னா ஃபிலிம் செட் வந்து இருந்திருக்கு 1973. அவர் வந்து அங்கே கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்ஸ் காமெடி அப்படின்னு சொல்லி வந்தாலே மகராசி அப்படிங்கிற மாதிரி இந்த கியூரியஸ் அந்த இதை வந்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதில் வந்து ஜெயலலிதா அம்மா, அப்புறம் ஜெய்சங்கர் அவர்கள், அப்புறம் எம்என் ராஜம், அதெல்லாம் வந்து அவங்களெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அப்புறம் வந்து அவர் வந்து ஒரு ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த கேமராலாம் மூவ் பண்ணுறதுக்கு, எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துலேருந்து வரும்போது அந்த நாள் அவர் வந்து முடிவெடுத்திருக்காரு, நம்ம வந்து ஒரு ரோல் இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக பண்ணுவோம் ஒரு நாள் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு டைம் எடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஜி கோபாலகிருஷ்ணன் அவர்கிட்ட வந்து ஏழை பணக்காரன் அப்படிங்கிற அந்த இதில் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அது வந்து பாதியிலேயே செகண்ட் டேலேயே நின்றுடுச்சு அந்த ஷூட்டிங். அதுக்கப்புறம் அது எடுக்கப்படவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா பாரதி ராஜா அவருடைய இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டராக. அதில் ஃபஸ்ட் டிபேட் அவரோடது என்னென்னா என்ட்ரி 16 வயது நிலை 1977 வந்திருக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் அப்பியரன்ஸ் அந்த ஃபிலிமில் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு டாங்கியை லீட் பண்ணிட்டு போகிற மாதிரி வந்து அந்த அக்ராஸ் த ஃபீல்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 2 வருஷம் கழித்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவரே வந்து ஓன் ஃபிலிம்ஸை வந்து டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருந்தார் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இது வந்து கண்டினியூஸாக திரு பாரதி ராஜா அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. கிழக்கே போகும் ரயில், அப்புறம் அந்த டைலாக்ஸ் எல்லாம் வந்து அதில் கமலஹாசன், ஸ்ரீதேவி, க்ரைம் த்ரில்லர் சிகப்பு ரோஜாக்கள் அந்த படத்துக்கு எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து அந்த அவருடைய அந்த இது வந்து டிபேட் வந்து சுவரில்லாத சித்திரங்கள் 1979 வந்து அது ஒரு பெரிய டிபேட்டை வந்து உருவாக்குச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
அவர் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ஹீரோவாக பாரதி ராஜாவுடைய புதிய வார்ப்புகள் அப்படிங்கிற படத்தில் வந்து நடித்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் வந்து ஸ்க்ரீன் பிளே டைலாக்ஸ் அதெல்லாமே வந்து என்னென்னா பிவி பாலகுரு அப்படிங்கிறவர் வந்து அதை கன்னி பருவத்திலே அப்படிங்கிற படத்துலையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஒரு ரைட்டராக அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பல படங்களில் வந்து அதை ரூரல் இந்த மல்யூ அப்புறம் வந்து மிடில் கிளாஸ் ஆங்ஸைட்டிஸ் பற்றிலாம் வந்து எடுத்திருக்காரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 1983 இவர் வந்து முந்தானை முடிச்சு அப்படின்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. அதை டைரக்டும் பண்ணியிருக்காரு, ரைட்டராகவும் இருந்திருக்காரு. அதில் வந்து ஸ்டாரிங் அதை இன்ட்ரடியூஸும் பண்ணியிருக்காங்க. அதை கேரளான ஆக்ட்ரஸ் ஊர்வஷி இருக்காங்கல்ல, அவங்கள வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு அவர் அப்படிங்கிறதும் வந்து இதில் குறிப்பிடத்தக்கது. இந்த ஃபில்ம் வந்து ஃபில்ம்ஃபேர் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு அப்படிங்கிற அந்த இதுவும் வந்து தமிழ் சினிமாவில் அப்படின்ட்டு டச் ஸ்டோன் ஆஃப் பாப்புலர் தமிழ் சினிமா அப்படிங்கிறதும் வந்து வந்திருந்தது. ஹிந்திலையும் இது எடுக்கப்பட்டது, மாஸ்டர் ஜி அப்படின்னு சொல்லி இதை ரீமேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் கண்ணா அவருடைய இதில் 1990s இவர் வந்து நிறைய வந்து லீட் ரோல்ஸ் எல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காரு. ஃபில்ம் மேக்கர்ஸ் அந்த இதுலேருந்து அதர் இதுலேருந்து கூட அக்செப்ட் பண்ணியிருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அவர் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்திருக்காரு டைரக்ட் பண்ணுறத. அப்புறம் வந்து அவங்க ஒய்ஃபு பூர்ணிமா, அவங்க சன்னு சாந்தனு, அவரும் ஆக்டர் தான், அவங்க டாட்டர் சரண்யா இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இவர் வந்து மன உளைச்சலில் இருந்தாரா, ஸ்ட்ரெஸ் ஏதாவது இருந்ததா, இல்லை டிப்ரெஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா, என்ன ஏதோ வேறு ஏதாவது கார்டியாக் அரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை தவிர வேறு ஏதாவது இருந்ததா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் தெரியல. இவர் வந்து இறந்த அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்யூ.